தமிழகத்தில் பெண்கள் யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். சென்னை கோயம்பேட்டில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தொடர்ந்து தமிழகத்தில் நடந்து வரும் பாலியல் சம்பவங்களால் தலைக்குனிவாக உள்ளதாக தெரிவித்தார். இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுபவர்கள் யாராக இருந்தாலும் உடனடியாக போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், போதை கலாச்சாரமாக தமிழகம் மாறியதுதான் இதுபோன்ற பாலியல் அத்துமீறலுக்கு காரணம் என தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் பெண்கள் யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என கூறிய அவர், பாதுகாப்பு தர வேண்டிய ஆசிரியர்களே பாலியல் செயலில் ஈடுபடுவதாக பிரேமலதா வேதனை தெரிவித்தார். இது மிகவும் தலைகுனிவான ஒரு விஷயமா நான் பார்க்குறேங்க. ஒரு சிறு பள்ளி மாணவியில இருந்து கர்ப்பிணி பெண்கள்ல இருந்து வயதான மூதாட்டி வரைக்கும் தொடர்ந்து தமிழ்நாட்டில் இது மாதிரி பாலியல் வன்கொடுமைகள் நடந்து கொண்டிருப்பது நமக்கு மிகப்பெரிய ஒரு தலைகுனிவாக நான் பார்க்கிறேன். முதல்வர் அவர்கள் வெறுமனே சொல்வது இல்லாமல் இது போன்ற செயல்களில் ஈடுபடுபவர்கள் யாராக இருந்தாலும் உடனடியாக போக்சோ சட்டத்திலே கைது செய்யணும். அதை விட மிக கொடூரமாக பாலியல் பண்றவங்கள நிச்சயமாக தூக்கு தண்டனை தரணும். இதுக்கு மொத்த காரணம் ரூட் காஸ் எங்க இருக்குன்னு பார்த்தா கஞ்சா, மது, இதுதான். போதை கலாச்சாரமாக இன்னைக்கு தமிழ்நாடு மாறினதுனால தான் இன்னைக்கு இது மாதிரி பாலியல் வன்கொடுமைகள் அதிகமாக நடந்துகிட்டு இருக்கு.